வங்கக்கடலில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. சென்னை ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. வங்கக்கடலில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் ஆந்திராவின் காக்கிநாடா மற்றும் சென்னைக்கு இடையே சென்னையிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் மையம் கொண்டு உருவானதாக கூறப்படுகிறது. சரியாக பகல் 12:35 மணிக்கு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டது. இதனை தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆழ்வார்பேட்டை, தேனாம்பேட்டை, ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட சென்னையின் மைய பகுதிகளில் நில அதிர்வை பொதுமக்கள் உணர்ந்ததால் பீதியில் உறைந்து போயினர். சென்னை மாநகராட்சிக்கு ஓரிரு ஆண்டுகளில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் முழுமையாக குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் இன்று நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை மீதான மானிய கோரிக்கைகளின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் பேசிய அதிமுக கொறடா SP வேலுமணி, தற்போதைய அரசு குடிநீர் திட்டத்திற்கு குறைவான நிதி ஒதுக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு, சென்னையின் குடிநீர் தேவை 1150 MLT உள்ளது எனவும், ஆனால் தற்போது 830 முதல் 840 MLT குடிநீர் விநியோகிப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 500 ஏரிகளை ஆழப்படுத்தியும் அகலப்படுத்தியும் மக்கள் பயன்பெறும் வகையில் குடிநீர் தர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்த 1 அல்லது 2 ஆண்டுகளில் சென்னைக்கு முழுமையாக குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் சென்னை மட்டுமல்லாது அனைத்து நகராட்சிகளிலும் முழுமையாக குடிநீர் இணைப்பு வழங்க அறிக்கை தயார் செய்யப்பட்டு அதனை செயல்படுத்த தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார். செப்டம்பர் 1 முதல் கல்லூரிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் செப்டம்பர் 1 முதல் கல்லூரிகள் திறக்கப்படுவதால் அதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பே கல்லூரி வளாகத்தை சுத்தப்படுத்தி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் எனவும், பல மாதங்களுக்கு பிறகு கல்லூரிகள் திறக்கப்படுவதால் கல்லூரி வளாகத்தில் பயன்படாத பிளாஸ்டிக் கப், தேநீர் கப், டயர்கள், விஷ ஜந்துக்கள் தஞ்சமடையும் இடங்கள் எதுவும் இருப்பின் அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டுள்ள கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும் எனவும், தடுப்பூசி போடாத பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கட்டாய விடுப்பில் அனுப்பப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு அந்தந்த கல்லூரிகளிலேயே தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்லூரிகளுக்கு வருகை தர அவசியம் இல்லை என கூறப்பட்டுள்ளது. மேலும் நோய் தொற்று உள்ள மாணவர்களை கண்டறிந்தால் அவர்களுடன் தொடர்புடைய அனைவருக்கும் RT-PCR சோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும், நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு குழு அமைத்து வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்று சரிபார்க்க வேண்டும் எனவும் கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையில் நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் விதி எண் 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் அமைந்துள்ள சென்னை மெரினா கடற்கரையில் கலைஞர் நினைவு மண்டபம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். 2.23 ஏக்கர் பரப்பளவில் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நினைவு மண்டபம் கட்டப்படும் என்றும், 5 முறை தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் சாதனைகள் மற்றும் அவரது உயரிய சிந்தனைகளை இன்றைய இளம் தலைமுறையினர் அறியும் வகையில் நவீன விளக்கப்படங்களுடன் இந்த நினைவு மண்டபம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 80 ஆண்டுகள் பொது வாழ்க்கை, 70 ஆண்டுகள் திரைத்துறை, 70 ஆண்டுகள் பத்திரிகையாளர், 60 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 50 ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் என்று வாழ்ந்த காலம் முழுவதும் வரலாறாக வாழ்ந்தவர் கலைஞர் அவர்கள். நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் அவராக மட்டும்தான் இருக்க முடியும். குளித்தலையில் போட்டியிட்டு
13 சட்டமன்ற தேர்தல்களிலும் குனியாத தலை கலைஞருடைய தலை. இப்படி தன்னை தந்து இந்த தாய் நாட்டை உருவாக்கிய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை போற்றும் விதமாக அவரது வாழ்வின் சாதனைகளை, சிந்தனைகளை மக்களும் வருங்கால தலைமுறையும் அறியக்கூடிய வகையில் நவீன விளக்கப்படங்களுடன் சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 39 கோடி மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படும். வீடியோ காலில் மேலாடை இல்லாமல் தோன்றி இளம் பெண்ணுடன் ஆபாசமாக உரையாடுவது போன்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து KT ராகவன் விலகியுள்ளார். சமூக வலைதளங்களில் இன்று வைரலான வீடியோவில் KT ராகவன் மேலாடையின்றி தோன்றி இளம்பெண் ஒருவருடன் உரையாடும் காட்சி இடம்பெற்றுள்ளது. அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளும் ஆடியோ சில நொடிகளில் மட்டும் தெளிவாக கேட்கிறது. பின்னர் சைகைகள் மூலம் இருவரும் பேசிக் கொள்கின்றனர். KT ராகவனிடமிருந்து ஆபாச கோரிக்கை ஒன்று அந்த இளம்பெண்ணிடம் வைக்கப்படும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ பாஜகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை நேரில் சந்தித்த KT ராகவன் ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டார். இதையடுத்து கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக ட்விட்டர் பக்கம் வாயிலாக அறிவித்துள்ளார். தன்னையும் தனது கட்சியையும் களங்கப்படுத்துவதற்காக இந்த வீடியோ வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதுடன் சட்டப்படி சந்திக்கப் போவதாகவும் கூறியுள்ளார். தமிழக மக்களுக்கும் கட்சியினருக்கும் தாம் யார் என்று தெரியும் என்று கூறியுள்ள KT ராகவன் 30 வருடமாக எந்த ஒரு பிரதிபலனும் இன்றி பணியாற்றி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த வீடியோ தொடர்பாக தமிழக அரசு விசாரணை நடத்தி KT ராகவன் மீதான களங்கத்தை துடைக்க வேண்டும் என பாஜக தொண்டர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய அளவிலும் உலகளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் இன்று தொடங்கியது. தமிழகத்தில் இந்து கோவில்களில் சமஸ்கிருத மொழியில் அர்ச்சனை செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்டார். இந்நிலையில் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தமிழில் அர்ச்சனை திட்டம் இன்று தொடங்கியது. கோவில் அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி தீட்சிதர், தேவராஜன் உள்ளிட்டோர் சுப்பிரமணிய சுவாமிக்கு தமிழில் அர்ச்சனை செய்தனர். புறவனே போற்றி, குருபரனே போற்றி, சர்வேஸ்வரனே போற்றி, சிக்கல் பதியே போற்றி, சிங்காரனே போற்றி, சுப்பிரமணியனே போற்றி, சுரபூபதியே போற்றி, சுந்தரனே போற்றி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏனைய கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி வரை திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் அறிவித்திருப்பதால் மானிய விலையில் இருசக்கர வாகன திட்டத்திற்கு போதிய வரவேற்பில்லை என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் குறித்து பேசினார். அப்போது பணிக்கு செல்லும் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது குறித்து கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்து பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இருசக்கர வாகன திட்டத்திற்கு போதிய வரவேற்பு இல்லை எனவும், அது தொடர்பாக எந்த ஒரு கோரிக்கை மனுவும் பெறப்படவில்லை எனவும் பதிலளித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை உறுப்பு நாடுகளாக உள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமை தாங்க உள்ளார். பொதுவான இக்கூட்டத்தில் உலகளாவிய அமைதி மற்றும் தீவிரவாதத்தை வேறறுப்பது குறித்து விவாதிக்கப்படும். அந்த வகையில் இன்றைய கூட்டத்தில் ஆப்கானிஸ்தானில் நிலைமை குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. கலைஞருக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். கலைஞர் கருணாநிதிக்கு மணிமண்டபம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக ஓபிஎஸ் கூறினார். இந்த அறிவிப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனதார வரவேற்பதாக கூறிய ஓபிஎஸ், நாமெல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் குடையின் கீழ் அரசியல் பாடம் கற்றவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டார். மேலும் தமது தந்தை கலைஞர் கருணாநிதியின் தீவிர பக்தர் என்றும் ஓபிஎஸ் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்கான நேரம் குறைக்கப்பட்டு இருப்பது உண்மை எனில் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மேச்சேரி, ராசிபுரம் உள்ளிட்ட 3 கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான மின் விநியோகம் 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஏற்கனவே வழங்கப்பட்டதைப் போல 14 மணி நேரம் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த புகாரில் உண்மை இருக்கும் எனில் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே இருந்த சூழ்நிலை உருவாக்கித் தரப்படும் என்றார். ₹150 கோடி செலவில் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட உள்ளதாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் உள்ள ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் அந்தந்த ஊராட்சி ஒன்றியங்களின் சொத்தாக உள்ளன. அவற்றை பராமரிப்பதும் ஊராட்சி ஒன்றியங்களின் பொறுப்பாக உள்ளது. இந்த நிலையில் பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ₹150 கோடி ஒதுக்கீடு செய்து 2021-2022 ஆண்டு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை பயன்படுத்தி பள்ளிகளில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை பழுதுபார்த்தல், புனரமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்வதுடன் நவீன வசதிகளை பள்ளிகளுக்கு வழங்குவது போன்றவையும் செயல்படுத்தப்பட உள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இளைஞர் ஒருவர் நல்ல பாம்புகளுக்கு ராக்கி கட்டியவர் பாம்பு கடித்து உயிரிழந்த சோக சம்பவம் நடந்துள்ளது. பீகாரைச் சேர்ந்த பாம்பாட்டியான மன்மோகன் சிங் ரக்ஷாபந்தன் அன்று தனது பாம்புகளுக்கு ராக்கி கயிறுகளை கட்ட முயன்றுள்ளார். இதற்கென 2 நாகப்பாம்புகளின் வால்களை கையால் பிடித்திருந்த அவர் மற்றொரு கையால் அவற்றில் ஒன்றின் நெற்றியில் திலகமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது தரையில் ஊர்ந்தபடி இருந்த பாம்பு ஒன்று திடீரென மன்மோகனின் கால் அருகே சென்று அவரது கால் விரலில் தீண்டியுள்ளது. இதனால் வலியில் துடித்த அவரை அங்கிருந்த மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ஆனால் அதற்குள் உடல் முழுவதும் விஷம் பரவியதன் காரணமாக மன்மோகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை ₹27 உயர்ந்து 4485க்கு விற்பனையாகிறது. நாட்டில் கொரோனா தாக்குதல் வருவாய் இழப்பு ஏற்பட்ட போதிலும் மக்களிடையே நகைகள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த நிலையில் சென்னையில் தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு ₹27 உயர்ந்து 4485க்கு விற்பனையாகிறது. மேலும் பவுன் ஒன்றுக்கு ₹216 அதிகரித்து 35,880க்கும், 24 கேரட் தங்கத்தின் விலை 8 கிராம் 38,792க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையேயான மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீரின் சோப்போர் பகுதியில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து பதுங்கியிருக்கும் தீவிரவாதிகளை களையெடுக்கும் முயற்சியில் இறங்கிய பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது பாதுகாப்பு படையினர் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த பாதுகாப்பு படை தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலை முதல் நீடித்த இந்த தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். மோதல் இன்னும் நீடித்து வருவதால் அங்கு கூடுதல் படை குவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பூசிக்காக இனி வாட்ஸ்அப் மூலமாகவே பதிவு செய்து கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதமே கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி தொடங்கப்பட்டு விட்டது. தற்போது வரை 57 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசி டோஸுகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசியை பெற ஒருவர் மத்திய அரசு உருவாக்கிய பிரத்யேக செயலியான கோவின் என்ற செயலியில் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் சில சமயங்களில் செயலியில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாகவும் சிலருக்கு இதில் பதிவு செய்வது சிரமமாக இருந்தது. இந்த நிலையில் மக்களின் வசதிக்காக இனி வாட்ஸ்அப் மூலமாகவே தடுப்பூசியை பதிவு செய்து கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான வழிமுறையை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகை மீரா மிதுனை காவலில் எடுத்து விசாரிக்க எம்கேபி நகர் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவர் தொடுத்த புகாரின் பேரில் மீரா மிதுன் மீது கொலை மிரட்டல், ஆபாச பேச்சு உட்பட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் விசாரணைக்கு சம்மன் அனுப்பியும் மீரா மிதுன் ஆஜராகாத நிலையில் பட்டியலின மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மீரா மிதுன் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் மீரா மிதுனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க எம்கேபி நகர் போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் அவதூறு வழக்கில் மீரா மிதுனை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கையெறி குண்டுகளை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்திடம் ஒப்படைத்தார். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக உருவாக வேண்டும் என மத்திய அரசு கூறி வருகிறது. அதற்காக ஆயுதங்கள் உள்ளிட்ட தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதை மத்திய அரசு ஊக்குவித்து வருகிறது. அதன்படி முழுக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ராணுவ தளவாடங்களை இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெற்றது. இதில் கையெறி குண்டுகளை ராணுவத்திடம் ஒப்படைத்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் தனியார் மற்றும் அரசு துறைகளின் கூட்டாண்மைக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் வரதமாநதி நீர்த்தேக்கம் நிரம்பி வழிய துவங்கியுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று கனமழை பெய்தது. அதன் காரணமாக மலையடிவாரத்தில் உள்ள வரதமாநதி நீர்த்தேக்கத்திற்கு அதிக அளவில் தண்ணீர் வர துவங்கியது. 66 அடி உயரம் கொண்ட வரதமாநதி நீர்த்தேக்கம் ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து 101 கன அடி தண்ணீர் ஆயக்குடி பகுதியில் உள்ள பெரியகுளம், பாப்பன்குளம் மற்றும் வீரகுளத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. முன்கூட்டியே பெய்த மழையின் காரணமாக வரதமாநதி நீர்த்தேக்கம் நிரம்பியுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே செங்கல் தொழிலாளி முகத்தில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்தள்ளப்பாடி கிராமத்தில் திருப்பூர் சாலை அருகே உள்ள புளியந்தோப்பில் முகத்தில் காயங்களுடன் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் ஊமையனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பதும் பெரிய தள்ளப்பாடி கிராமத்தில் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் மாரியப்பன் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சேதமடைந்துள்ள குடியிருப்புகளை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பாப்பம்பாளையம் ஊராட்சி பாரதி நகர் பகுதியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு அருந்ததியர் சமுதாய மக்களுக்காக அரசின் சார்பில் குடியிருப்புகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. அந்த குடியிருப்புகள் பழுது அடைந்து வந்த நிலையில் தற்போது இடியும் தருவாயில் இருப்பதால் குடியிருப்புகளை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சாலை விபத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே உடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்னேஸ்வரன். 21 வயதான இவர் ராணுவத்தில் சேருவதற்காக விண்ணப்பித்து தினசரி உடற்தகுதியை மேம்படுத்திக் கொண்டிருந்தார்.
உடையான்பட்டியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் மதுரை ராமநாதபுரம் 4 வழி சாலையில் ஓடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த நிலையில் வழக்கம் போல இன்று ஓட்டப்பயிற்சி மேற்கொண்ட விக்னேஷை ராமநாதபுரத்தில் இருந்து வந்த அடையாளம் தெரியாத வாகனம் பின்னால் மோதிவிட்டு சென்றது. இதில் பலத்த காயமடைந்த விக்னேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து மானாமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே மதுபோதையில் மனநலம் பாதித்த சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை போக்சோவின் கீழ் போலீசார் கைது செய்தனர். அகரபாளையம் பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளியின் 16 வயது மகள் சற்று மனநலம் பாதித்தவர். இவர் ஞாயிற்றுக்கிழமை தனது பாட்டியுடன் வீட்டின் அருகே ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இனாம்பை ரோஜி பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரை கைது செய்தனர்.